ராஜமலம் வீடு 2ஆம் வட்டாரம் காட்டுப்புலம்பதி அரசடி ஆதி வைரவர் ஆலயம் மகா கும்பாபிஷேக நிகழ்வுகள், அதாவது கிரியை நிகழ்வுகள் வெள்ளிக்கிழமை இன்று சரியாக 8:03 மணிகளவில் ஆரம்பமாகி இப்பொழுது அந்தண பெருந்தகைகள் எல்லோரும் இங்கே ஒன்றாக கூடியிருக்க இப்பொழுது அந்தண பெருந்தகைகளுக்குரிய ஆசார அவர்களை வரவேற்கின்ற வரவேற்பு ஆசார நிகழ்வு இப்பொழுது இங்கே களை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்தண பெருந்தகைகள் இன்னும் பலர் வர இருக்கின்றார்கள். சிறந்த யாகசாலை ஆலயத்தின் மூன்றலில் அமைத்திருக்கிறார்கள். ஆலயம் முழுமையாக சிறந்த முறையில் கட்டப்பட்டு இப்பொழுது பார்க்கின்ற பொழுதே அந்த புங்குடுதீவு மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில், அந்த மண்ணை நினைவுபடுத்துகின்ற வகையில் இந்த ஆதி வைரவர் ஆலயம், அதாவது கனடாவில் இருந்து டொரண்டோ திருச்செந்தூர் ஆலயத்தின் செயலாளர் எங்கள் மதிப்புக்குரிய மாத்மன் தலைமையில் இங்கு நான் பார்க்கின்றேன். இந்த கிரியை நிகழ்வுகள் எல்லாம் இங்கு ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. டொரண்டோ திருச்செந்தூர் கனடா கண்ணன் குருக்கள் அவர்கள் இங்கு விசேஷமாக வந்திருக்கின்றார்கள். அனலை எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தினர் இந்த நிகழ்வை நேரடியாக இந்த புங்குடுதீவு மண்ணில் இருந்து 2ஆம் வட்டாரத்திலிருந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையில் அனலை எக்ஸ்பிரஸ் அதிபர் விமல் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். வைரவர் பெருமான் மெய்யடியார்களை இப்பொழுது மங்கள ஆராத்தி வரவேற்கின்ற சிறப்பான நிகழ்வு. ஏராளமான புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள், அதாவது சுவிஸ், கனடா மற்றும் பல நாடுகளில் இருந்து இந்திய பக்தர்கள் பெரும்பான்மையாக வந்திருக்கின்றனர். மிகவும் ஒரு சிறப்பான தருணம். மறந்து விடாதீர்கள், நாளைய தினம் 19/4/2025 எண்ணெய் காப்பு நிகழ்வு சரியாக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்கு உரிய அந்த சுதந்திரமான நாள். அதாவது எண்ணெய் காப்பு என்று கூறுகிற பொழுது பாலஸ்தானம் செய்யப்பட்ட எல்லா பரிவார மூர்த்திகளும் அந்த இருப்பிடத்தில் இருக்க நீங்கள் முழுமையாக தெய்வங்களுடன் உங்கள் கைகளால், உங்கள் கைவிரல்களால் அந்த எண்ணெயை எடுத்து எண்ணெய் காப்பு நிகழ்வுக்கு பெருமை சேர்க்கலாம். ஆகவே எல்லோரும் கூறுவார்கள், கும்பாபிஷேக தினத்தில் கலந்து கொள்வதற்கு ஒரு சிறப்பு, அதிலும் எண்ணெய் காப்பு நிகழ்வு, அதாவது எண்ணெய் காப்பு நிகழ்வு என்று கூறுகின்ற பொழுது எல்லாம் வெல்ல மூல மூர்த்திகள், பரிவார மூர்த்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக இங்கு இருக்கின்றது. அவைகள் எல்லாம் இங்கு வைக்கப்பட்டு நீங்கள் இந்த பரிவார மூர்த்திகளுக்கெல்லாம் நாளைய தினம் எண்ணெய் காப்பு நிகழ்வு. இந்த ஆலயத்தை நான் முழுமையாக உங்களுக்கு காட்டுகின்றேன். காட்டுப்புலம் அரசடி ஆதி வைரவர் ஆலய வருடாந்த உபயோகாரர்கள் என்று மிகப்பெரிய ஒரு பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. மாதாந்த பூசை, விசேட உபயம், அதுபோல திருவம்பாவை, இங்கு சிறப்பான ஒரு காரியாலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல தொடர்ச்சியாக இங்கு பாருங்கள், இந்த மண்டபத்தை பாருங்கள். அதாவது சிறப்பான முறையில் இந்த மண்டபங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டு கொங்கிரீட், அதை சொல்லலாம், ஆங்கிலத்தில் சொல்லலாம் பிரிக் கேஸ்ட் என்று சொல்லலாம், அந்த படலங்களாக இந்த கொங்கிரீட் கலவைகள் எல்லாம் செய்யப்பட்டு அவைகள் எல்லாம் உயர்ந்த அழகிய மணி மண்டப தூண்களுடன் இணைக்கப்பட்டிருப்பதை நான் இங்கு பார்க்கின்றேன். சிறந்த முறையில் வர்ணனை பூச்சுக்கள், அதுபோல பிள்ளையார் விநாயக பெருமான் அமர்கின்ற முதலாவது பரிவார மூர்த்தி மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அதுக்கு முன்னதாக ஹோமம் வளர்த்து மகா ஹோமம், அதாவது விநாயக பெருமானுக்கு உரிய ஹோமங்களை யாக பூஜையாக இங்கு நடத்த இருக்கின்றார்கள். இங்கு இன்னும் சொற்ப வேளையில் எல்லாம் வெல்ல பிள்ளையார் இங்கே அமர்ந்திருந்து நாளைய தினம் எண்ணெய் காப்பு நிகழ்வுக்கு வழி சேர்க்க இருக்கின்றார்கள். மண்டபத்தை பார்க்கின்ற பொழுது உள்ளக மண்டபம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் வருடாந்த மகோத்சவ விழாக்கள் கூட இனி கொடிக்கம்பம் நாட்டப்பட்டு அலங்கார திருவிழாவுக்கு பதிலாக மகோத்சவ பெருவிழாவாக ஒரு சித்திரத்தேர் அமைத்து அந்த சித்திரத்தேரையும் இங்கு அசைய இருக்கின்ற ஒரு நிகழ்வை நடத்த இருக்கின்றார்கள். டொரண்டோ மண்ணிலிருந்து டொரண்டோ திருச்செந்தூர் ஆலயத்தின் செயலாளர் மாத்மன் அவர்கள் இங்கு சிறப்பாக வந்திருக்கின்றார்கள். அவர்களுடன் டொரண்டோ திருச்செந்தூர் ஆலயத்தின் அந்தண பெருந்தகைகள், கண்ணன் குருக்கள் மற்றும் ஏனைய குருக்களும் எல்லோரும் இணைந்து இங்கு வந்திருக்கின்றார்கள். இங்கு முருகப்பெருமானுக்குரிய
பரிவார மூர்த்திக்கான அந்த கலசங்கள் இங்கு எல்லாம் வைக்கப்பட்டு தூபிகள் எல்லாம் சிறந்த முறையில் அமைக்கப்பட்டு பார்ப்பதற்கு மிகவும் கண்ணுக்கு தெய்வீக அருளை தருகின்ற அந்த நிலையை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதாவது கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பு. அதுவும் ஆரம்ப கிரிய நிகழ்வு இன்றி பாலஸ்தானம் செய்யப்பட்ட இந்த ஆலயத்தில் இப்பொழுது இருக்கின்ற எல்லா மூர்த்திகளும் ஒன்றன் பின்னாக இப்பொழுது வரிசை கிரமமாக அந்த இருப்பிடங்களிலெல்லாம் இப்பொழுது அமர்கின்ற கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள். புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாட்டு மக்கள் பலர் இங்கு வந்திருக்கின்றார்கள். இது வசந்த மண்டபத்துக்குரிய சிறப்பான இருப்பிடம். மாவல்களால் உள்ளால் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதுபோல யாகசாலை இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. யந்திர அறை இருக்கிறது. அதுபோல மண்டபம் விருட்சமாக சிறந்த முறையில் திட்டமிடப்பட்டு இந்த மண்டபங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் நான் பார்க்கின்றேன், ஒரு பைரவர் ஆலயம் இலங்கையில் இந்த பெரிய அளவில் ஒரு பைரவர் ஆலயம் கட்டிட நிர்மாண பணி வேலைகளுடன் காணப்படுவது இதுதான் முதல் தடவை. அந்த வகையில் புங்குடுதீவு மண்ணுக்கு இது ஒரு பெருமையை சேர்க்கின்ற ஒரு ஆலயமாக இந்த புங்குடுதீவு 2ஆம் வட்டாரம் காட்டுப்புலம் அரசடி ஆதிபைரவர் ஆலயம் விளங்குவது என்று சொன்னால் அது மெய்யாகாது. அந்த வகையில் மிகவும் சிறந்த முறையில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக